2026 சட்டமன்ற தேர்தலில் இரண்டாவது சக்தியாக விஜய் உருவாகக்கூடும் என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாட்டின் களம் 18 நிகழ்ச்சியில் பேசிய அவர், அதிமுகவின் வாக்கு வங்கி விஜய் வசம் செல்லக்கூடும் என்று கூறினார். 2026 களம் எப்படி இருக்கும்னு பாக்குறீங்க? ஏன்னா இப்போ புதியவர்களாக விஜய் எல்லாம் உள்ள களத்துக்கு வர்றாரு. 3 அணிகள் குறைந்தபட்சமா இப்பவே இருக்குது. அது 4 ஆகுதா என்னன்னு தெரியாது. இப்ப அந்த களம் மாறுது, புதிய களமாக இருக்கு 26 அப்படின்னு பாக்குறீங்களா? திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த விடாமல் பாதுகாப்பதே இன்னைக்கு இருக்கிற முக்கியமான ஒரு போராட்டமாக நான் பார்க்குறேன். இது திமுகவுக்கான டிஃபென்ஸ் கிடையாது. திமுகவை டிஃபெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக நான் அதை சொல்லலை. அதிமுக ஒரு பக்கம் தனியாக நிற்கிறாங்க, பிஜேபியோட சேரலை. பிஜேபி தனியாக நிற்க போகிறாங்க. பாமக என்ன முடிவு எடுக்குன்னு தெரியல. விஜய் இனிமே வந்த உடனே ஒரு அணியில் போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் தனிச்சு தான் நிற்கணும். நாம் தமிழர் ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க தனிச்சு நிற்க போகிறேன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் திமுகவை மீண்டும் அவங்க டார்கெட் பண்ணி அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தணுங்கிறது தான் முக்கியமான நோக்கம். திமுக கூட்டணியை ஏன் பலவீனப்படுத்தணும்? திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துறதுல பல நோக்கங்கள் இருக்குது. ஒன்று ஈஸியாக ஏடிஎம்கேவை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும்னு நம்புகிறாங்க. அதை எப்போ வேணாலும் நம்ம தொடை தெரிய முடியும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அந்த இன்னைக்கு ஓட் பேங்க் செதறலை. ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகும் அந்த ஓட் பேங்க் ஓரளவுக்கு அவங்க இன்டாக்டாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் இன் ஃபியூச்சர் அதை எரோட் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. இப்போ விஜய் வந்த பிறகு அதுக்குள்ளே ஒரு எரோஷன் நடக்கும்னு நினைக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய வாக்குகளில் இளம் தலைமுறையினர் வாக்குகள்லாம் அந்த பக்கம் சிதறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் திமுகவை பொறுத்தளவு கட்டமைப்பு ரீதியாக அவங்க வலுவாக இருக்கிறதும், கூட்டணிங்கிற அடிப்படையில் வலுவாக இருக்கிறதும் அவங்களுக்கு ஒரு பெரிய கொஷினாக இருக்குது. மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா, திமுக கூட்டணி ஆட்சி வந்துச்சுன்னா, அதுக்கு பிறகு இங்கே பிஜேபிங்கிறது ஒன்றுமே பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு அடுத்த நிலையில் விஜய் ஒரு வேளை 2வது சக்தியாக எமர்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஜேபி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை.